வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்கு. நீங்க ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போத இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்க அண்ணன் நிரூபிச்சாரு. அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த இதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா மத்தியில ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்கு எடுத்து கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். வேற ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்கு. நீங்க ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போத இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும்னு எங்க அண்ணன் நிரூபிச்சாரு. அது தெரியல. அது ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்குங்கிறது கோரிக்கையா வைக்கிறாங்க. அதனால அந்த இதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா மத்தியில ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போது பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்பவே பாருங்க நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்கு எடுத்து கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். அதை வச்சு கூட்டணிகள் இல்ல அது எங்க கோட்பாட்டுல இல்ல. எனக்கு இப்ப உங்களுக்கு நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும் ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை. என்னோட தத்துவம் தனியா இருக்குது. இப்ப எனக்கு எங்களுக்கு தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான். அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்துல உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க. தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் ஒரு மூங்கில் மரம் போல. நீங்க சீனா மூங்கில் 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொட உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளா அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேல வருது. இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம். வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது.